யாழில் தற்போது பேசுபொருளான சர்ச்சைக்குரிய ஒரு யூடியூபராக எஸ்கே கிருஷ்ணா என்ற நபர் காணப்படுகிறார். இவர் தனது யூடியூப் தளத்தில் கஷ்டப்பட்ட மக்கள் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தி அதனூடாக புலம்பெயர் சமூகத்திடமிருந்து பண உதவிகளை பெற்று இவர்களுடைய கஷ்டத்துக்கு தொடர்பான பணங்களை வழங்குவதாக இவர்களுடைய காணொளி அமைந்திருந்தது. அந்த வகையில் இவருடைய காணொளிகளில் இவருடைய பேசுகின்ற பேச்சுக்கள், நடந்து கொள்கின்ற விதம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டன. அத்துடன் இவருடைய யூடியூப் தளத்தினூடாக பெரும் வருமானத்தை தவிர்த்து இந்த உதவி செய்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தில் இவர் மோசடிகள் மேற்கொள்வதாகவும், திடீரென இவருடைய சொத்துக்கள் அதிகரித்துள்ளது தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இந்த யூடியூப் தளம் ஆரம்பித்த பின்னர் இவருடைய சொத்து மதிப்புகள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்கள், கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் இளவாலையில் வைத்து இவர் கைது செய்யப்படுகிறார். இவர் பதிவிட்ட காணொளியொன்றின் சில பகுதிகள் சமூக ஊடகங்களில் பரவி அது தொடர்பாக பல்வேறு மட்டங்களில் கண்டனங்கள் வெளியாகி மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் மகளிர் அமைச்சு மட்ட ரீதியிலும் இது தொடர்பான முறைப்பாடுகள் செல்கின்றது. இதன் காரணமாக அவர் அந்த காணொளி எடுத்த நபரிடம் கதைப்பதற்காக இளவாலை சென்ற சமயம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டவர் இளவாலை போலீசார் நீதிமன்றத்தில் மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி 14 நாட்கள் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலுக்குள் வைப்பதற்கான உத்தரவை நீதிபதியிடம் பெற்றார்கள். இதன்போது அவருக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என சமூக மட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக தமது குரல்களை எழுப்பிய நிலையில் மூத்த சட்டத்தரணி திருக்குமரன் தலைமையில் 10 சட்டத்தரணிகள் இதன்போது அவருக்கு ஆதரவாக அந்த யூடியூபர் தொடர்பான வழக்கில் ஆஜராகின்றனர். இதுவும் சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனினும் திருக்குமரன் சார்பில் இது தொடர்பாக தெரிவிக்கின்ற போது தம்முடைய தரப்பு வாதி நிரபராதி எனவும் அப்பாவி ஒருவருக்கு தேவையற்ற விதத்தில் தண்டனை வழங்க முற்படுகின்றது, எனவே அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முன்னிலையாகியதாக திருக்குமரன் சார்பில் முன்னிலையான அந்த 10 சட்டத்தரணிகள் சார்பில் தகவல் வெளியாகப்படுத்தது. இந்த நிலையில் இந்த எஸ்கே கிருஷ்ணா என்ற நபரினுடைய சொத்து தொடர்பாக தற்போது சில விடயங்கள் வெளியாகி மேலும் சர்ச்சையை வலுப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இவருடைய கொமர்ஷியல் வங்கி கணக்கில், இலங்கை கொமர்ஷியல் வங்கியினுடைய நிலையான வைப்பு கணக்கில் 9 கோடி ரூபாய் இருப்பதாக தற்போது சில தகவல்கள் உலாவத் தொடங்கியுள்ளது. அத்துடன் அவர் பருத்தித்துறை பகுதியில் புதிய வீடு ஒன்று 3 மாடி கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதனுடைய மதிப்பு 7 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகின்றது. இந்த நிலையில் இவருக்கு எவ்வாறு இவ்வளவு சொத்துக்கள் வந்தது என்பது தொடர்பாகவும் 3 கார்கள் தொடர்பாகவும் வைத்திருப்பதாக இவருடைய காணொளியில் இவரே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவருடைய சொத்துக்கள் எவ்வாறு வந்தது, பிறப்பில் இவருடைய குடும்பம் தொடர்பாக பார்க்கின்ற போதும் அவ்வளவு பணவசதி இல்லாத குடும்பமாக இருக்கின்ற நிலையில் தற்போது இவ்வளவு சொத்து எவ்வாறு ஒரு குறுகிய காலத்தில் இவரால் உருவாக்க முடிந்தது என்பது தொடர்பாக தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டு விசாரணைகளும் இவருடைய பணப்புழக்கம் மற்றும் பணவரவு தொடர்பாகவும் போலீசார் விசாரணைகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இவருடைய சொத்து தொடர்பாக தற்போது பூதாகரமாகியுள்ள பிரச்சினை மேலும் தீவிரமடையும் வாய்ப்புகள் தற்போது அதிகம் தென்படுகிறது. நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி தேர்தல்கள் இடம்பெற உள்ள நிலையில் தமிழரசு கட்சி இன்றைய தினம் யாழ்ப்பாண தேர்தல் அலுவலகத்தில் தம்முடைய 17 உள்ளூராட்சி சபைகளுக்கு உரிய கட்டுப்பணத்தை செலுத்துகின்றது. அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் இன்றைய தினம் தமக்குரிய கட்டுப்பணத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக செலுத்தியுள்ளார். இம்முறை யாழில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகின்றது. அது தொடர்பான கட்டுப்பணம் இன்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பதில் செயலாளர் சுமந்திரன் தலைமையில் மற்றும் முன்னாள் வெளிவடக்கு தவிசாளர் சுகிதன் ஆகியோர் இணைந்து இந்த கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தினார்கள். மாவட்டத்தில் இருக்கிற 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறோம். கட்டுப்பணம் செலுத்தியதோடு இந்த 17 சபைகளுக்குமான வேட்பு படிவங்களும் பெற்று செல்கிறோம்.
17 சபைகளிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டி போடுகிறோம். சில உள்ளூராட்சி சபைகளிலே இந்த தரம் புதிய மேயர் அல்லது தவிசாளர்மாரை தமிழரசு கட்சி நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு என்று கூறப்படுகிறது. அவ்வாறு நடைபெறுவது இருக்கலாம். நாங்கள் தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும். அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள். இந்த முறை தேர்தலிற்கு பல கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிகிறது. தமிழரசு கட்சிக்கு முழுமையான குறை இல்லாமல் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா? தமிழரசு கட்சிக்கு முழுமையாக இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி கொஞ்சம் இருக்கிறது. அதையெல்லாம் அது வளமையாக இருக்கிற பிரச்சனை. முதன்மையான கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள். ஆகையினாலே அவற்றை சுமூகமாக தீர்த்து வைத்து நாங்கள் வேட்பாளரை தீர்மானிப்போம். அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் கூறிய பல்வேறு வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இது தொடர்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த அனுர் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்பது தொடர்பாக அவர்கள் ஆட்சிக்கு வர முன்னர் தெரிவித்தனர். அத்துடன் மருந்துகள், அத்தியாவசிய உணவு, பாடசாலை பொருட்களுக்கான வட்வரி குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளித்தபடி எதுவுமே இந்த அனுர் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என தெரிவித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த போராட்டத்தை மக்கள் இயக்க பேரவை ஏற்பாடு செய்து போராட்டத்தை நடத்தியது. அத்துடன் தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்து பிரச்சாரம் செய்த எந்த ஒரு விடயத்தையும் இதுவரை தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றவில்லை என அந்த போராட்டத்தில் உள்ளவர்கள் தெரிவித்தனர். நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் இருந்து. உங்களுக்கு தெரியும், கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. பல அப்பாவிகள் எந்த குற்றமும் இழைக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை. தனக்கான ஒரு சட்டத்தரணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது. ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை நீக்கவில்லை. எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துக்கள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த அரசாங்கத்திற்கு மக்களினுடைய உண்மையான நிலைப்பாட்டையும் எங்களால் முடிந்த அழுத்தத்தையும் கொடுத்து இந்த சட்டத்தை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. මම වසන්ත මුදලිගේ ජාතික විදායක සභික මහජන කවුන්සිල ව්‍යාපාරය. අද දවසේදී යාපනයේ නගරයට ඇවිල්ලා ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනත අහෝසි කරන්න කියන බලපෑම කරමින් යාපනයේ නගරයේ ජනතාවගේ අත්සන් ලබා ගැනීමක් විරෝධතා පෙස්සමක් අත්සන් කිරීම අද දවසේදී අපි සිදු කරනවා. ඒකට හේතුව තමයි අපි දන්නවා මේ ආණ්ඩුව බලයට එද්දිත් බලයට එනකොට දුන්නු පොරොන්දුවක් තමයි ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත සම්පූර්ණයෙන් අහෝසි කරනවා කියන එක. ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත අහෝසි කරනවා කියපු යෝජනාවට හැමෝම ඡන්දය පාවිච්චි කර අපි දැක්කා පාර්ලිමේන්තු මැතිවරණය ඇතුලේ ආණ්ඩුවට ඡන්දය හම්බ වෙද්දී උතුරේ සම්පූර්ණ ඡන්ද කුට්ටියම ආණ්ඩුවට හම්බ වුණා මේ දුන්නු පොරොන්දුත් එක්ක. හැබැයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ තමයි දැන් ආණ්ඩුව ත්‍රස්තවාදය වැළැක්වීම පනත මර්ධන නීතිය අහෝසි කරනවා කියලා ආවට දැන් බලය අරන් මාස 5ක් විතර ගියාට පස්සේ ආණ්ඩුවට අමතක වෙලා තියෙනවා මේ නීතිය අහෝසි කිරීම ගැන. අපි දන්නවා ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත පෞගිය කාලෙම කොහොමද පාවිච්චි කරේ කියලා. 2022 අරගල කාල සීමාව ඇතුලේ
අරගලකරුවෝ අත්අඩංගුවට ගැනීම සඳහා ත්‍රස්තවාදීන් කියලා ලේබල් ගන්න මේ පනත පාවිච්චි කරා. ඒ වගේම 2009 යුද්ධයෙන් පස්සෙත් මේ පනත දිගින් දිගට පාවිච්චි කරලා ආණ්ඩුව Tamanට ඕන අය දඩයම් කරන්න ආණ්ඩුව පාවිච්චි කරා. ආණ්ඩුව Tamanට ඕන අය එවකට තිබුණු ආණ්ඩුව Tamanට ඕන අය දඩයම් කිරීම සඳහා මේ පනත පාවිච්චි කරා. ඒතකොට දැන් තියෙන ප්‍රශ්නේ තමයි ලංකාවේ යුද්ධමය වාතාවරණයකුත් නැහැ. ලංකාවේ යුද්ධමය තත්ත්වයකුත් නැහැ. හැබැයි මේ පනත පාවිච්චි කරලා මර්ධනය කිරීම ආණ්ඩු යහමින් කරගෙන යනවා. ඒ නිසා හරි පැහැදිලි ඉතිහාසයේ වගේම මේ පනත පාවිච්චි කරලා තියෙන්නේ ආණ්ඩුවල අවශ්‍යතාවය වලට. එහෙමනම් ඉස්සරහට මේ පනත තියාගෙන යන්න ඕනේ නැහැ කියන එක තමයි ජනතාව විදියට අපේ ඉල්ලීම බලපෑම තියෙන්නේ. ඒ නිසා අපි ලංකාව පුරා දිස්ත්‍රික්කවල නගරවල මේ විරෝධතා පෙස්සම අත්සන් කිරීම සිදු කරා. අද ඒකට සමගාමීව යාපනයේ නගරයේ අත්සන් කිරීම තමයි සිදු වෙන්නේ. අපි ජනතාවට ආරාධනා කරනවා ඇවිල්ලා මේ පනතට විරුද්ධව අත්සන් තැබීම සිදු කරන්න කියලා.